இன்றைக்கி காலையில் எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. சரி எந்திரிச்ச உடனே பருப்பு சாம்பார் வச்சிட்டோம்னா நைட்டு தோசை இட்லிக்கும் ஆயிக்குன்னு சொல்லிட்டு தான் ஒரே வேலையாக போயிருந்தேன், ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். காய் பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாமே சந்தையில் வாங்கினது இருந்தது. சரி அதை வச்சு சாம்பாரே ரெடி பண்ணிக்கலாம் தாங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பொரியலுக்கு பார்த்தோன்னா வீட்டில் அகத்திப்பூ செடி இருந்தது, அதில் கொஞ்சம் பூ இருந்தது, அதை மட்டும் பொரிச்சிட்டு வந்துட்டேன். ஊர்லையெல்லாம் பார்க்குறப்ப பிங்க் கலரில் தான் நான் பார்த்துருக்கேன். இங்கே தான் நான் ஃபஸ்ட் டைம் ஒயிட் கலரில் பார்க்குறேங்க. அதில் சென்டரில் ஒரு தண்டு மாதிரி ஒன்று இருக்கும், அதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி சட்னியோ பொரியலோ எது செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா பருப்பு கூடவே தக்காளி போட்டு வேக வச்சுருவோம். அது மாதிரி வேக வைக்காமல் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தக்காளி வணக்கி உள்ள ஊட்டி போட்டோம்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நானே இது எங்கள் ஆத்தாட்டு இருந்து தான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் தேங்காய் பூ போட்டு பொரியலும் ரெடி பண்ணிவிட்டு சாம்பாரையும் தாளித்து கொட்டியாச்சுங்க. எங்கள் வீட்டில் இவருக்கு சளின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செலவு ரசமும் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் ஊர்லேருந்து வரையில் நிறைய பீட்ரூட் கிழங்கு கொண்டு வந்திருந்தேன், நேச்சுரலாக ஃபேஸ் பேக் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு. அதை சொருகி காய வச்சிடலான்னு சொல்லிட்டு கையோடு அதையும் சொருகி காய வச்சாச்சுங்க. அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணிடுங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.